ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம தன்வந்திரி மேல இருக்கிற ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹா. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் என்ன அப்படின்னா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. தன்வந்திரி அப்படின்னு சொன்னா இந்த ஸ்வரூபமே, இது தன்வந்திரிங்கிறது ஸ்வரூபம் சொல்றதோட விஷ்ணுவோட ஒரு அவதாரம் அப்படின்னே சொல்லலாம். அதனால தன்வந்திரி அவதாரம் எடுத்த விஷ்ணு என்ன பண்ணார் அப்படின்னா, இது எப்ப நடக்கிறதுனா விஷ்ணுவோட கூர்மாவதாரம் நடக்கும்போது, அதாவது பார்க்கடலை கடையும் போது அந்த பார்க்கடல்ல இருந்து ஒரு அமுதம் வரும்ல வெளியில, அந்த அமுதத்தையே ஒரு கலசத்துல வச்சு கையில வச்சிருப்பாராம் தன்வந்திரி. அதனால அந்த பார்க்கடல்ல இருந்து அமிர்தம் வந்தது, அந்த அமிர்தத்தை கொண்டு வந்ததே நம்ம தன்வந்திரி தான் அப்படின்னு சொல்லுவோம். அதனால அப்படிப்பட்ட அந்த தன்வந்திரியை பத்தி தான் இந்த ஸ்லோகம் இருக்கு. அவரை பத்தி என்ன சொல்றது அப்படின்னா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அதாவது வாசுதேவனின் ஸ்வரூபமாக இருப்பவர், கடவுளாக பகவானாக இருப்பவர் நம்ம தன்வந்திரி. அமிர்த கலச ஹஸ்தாய. அமிர்தத்தை ஒரு கலசத்துல போட்டு அதை கையில வச்சிருக்கேன். அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய. அனைத்து விதமான வியாதிகள், அனைத்து விதமான கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாத்தையுமே போக்குற அளவுக்கு ஒரு சக்தி இருக்கிறவர் அப்படின்னு சொல்றார் தன்வந்திரிய. அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கிய நாதாய. அதாவது முவ்வுலகங்களுக்கும் 3 உலகங்களுக்கும் தலைவனாக இருப்பவர் தன்வந்திரி. திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமஹா. அதனால மகாவிஷ்ணுவின் சொரூபமாக இருக்கும் நீரும் மகாவிஷ்ணுவே தான் அப்படின்னு சொல்றார் தன்வந்திரியை பார்த்து. அதனால இவ்வளோ குணங்கள், இவ்வளோ ஒரு அதிசயங்கள் நிறைந்த அந்த தன்வந்திரியை வணங்குறோம். அதனால தன்வந்திரிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம் இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதிகதையின் தொடர்ச்சியை காணலாம். நம்மளோட திங்களூர் அடிகளுக்கு அவர் சிவபக்தியில இருந்ததுனால, சிவன் மேல இருக்கிற ஒரு அன்பு, ஒரு பக்தினாலையும், அதே நேரத்துல அவரே குருவாக ஏத்துக்கிட்ட நம்மளோட அப்பர் மேல இருக்கிற நம்பிக்கை, ஒரு பக்தினாலையும் நிறைய விஷயங்களை அந்த கிராமத்திலேயே செய்ய ஆரம்பிக்கிறாராம் இந்த திங்களூர் அடிகள். அந்த கிராமத்துல அவர் என்ன செய்தாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம திங்களூர் அடிகளுக்கு அவரோட பேர் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கலாம். திங்களூர் அடிகள். திங்களூருங்கிறது அவர் வாழ்ந்த அந்த கிராமம், அவர் வாழ்ந்த அந்த ஊரோட பேர். அடிகள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், அடிகள் தாசன் அப்படின்னாலே கடவுளோட இறை பணியில இருக்கவர்கள், இறைவனுக்கு சேவகர்களாக இருப்பவர்கள். அதனால ஒரு பக்தனாக இருந்து அந்த பக்தன் திங்களூர் அப்படிங்கிற ஊர்ல இருந்ததுனால திங்களூர் அடிகள் அப்படின்னு பெயர் வந்தது அவருக்கு. அதனால இந்த அடிகள் வாழ்ந்த இந்த திங்களூர் அப்படிங்கிற அந்த ஊருக்காக அவர் நிறைய விஷயங்களை செய்கிறார். அதுவும் அப்பர் மேல இருக்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு பக்தினாலேயே நிறைய இடத்துல அப்பரோட பெயரை வைத்து கடைகளை திறக்கிறார். அதே நேரத்துல சிவாலயம் இருக்கும். அங்க அந்த சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்காகவும் சரி, அப்பருக்காகவும் சரி, அப்பரோட பெயரை வைத்தே அன்னதானம் செய்வாராம் இவர் திங்களூர் அடிகள். இந்த மாதிரி அன்னதானம் செய்யும் போது நிறைய வாட்டி அவர் வீட்டிலேயே அவருக்கு சாப்பாடு இல்லாம போகும். ஆனா அந்த நேரத்திலையும் சிவபக்தர்களுக்கு, அடியவர்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு நம்ம திங்களூர் அடிகள் அன்னதானம் செய்வாராம் அவர். இதே போலத்தான் நிறைய விஷயங்களை செய்து அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் தன்னோட பெயரை யூஸ் பண்ணாம, அவர் நான் தான் செய்யறேன்னு யூஸ் பண்ணாமல், நான் அப்பரோடைய சிஷ்யன், நான் சிவனோட பக்தன் அப்படின்னு சொல்லிதான் எல்லா விஷயத்தையுமே செய்வாராம். அதனால இவ்வளோ பக்தி இருக்கிற நம்மளோட திங்களூர் அடிகள் வாழ்க்கையில ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கிறது. அந்த நிகழ்வு என்ன, அது இவர் மேல எவ்வளோ ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.